வணக்கம் நண்பர்களே. பன்னிரு ஆழ்வார்களில் முதன்மையானவர் திருமாலின் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கின் அம்சமாகத் தோன்றிய பொய்கை ஆழ்வார் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு தாமரைப் பூவில் அவர் எப்படி அவதரித்தார்? இருட்டில் அவர் ஏற்றிய அந்த ஞான விளக்கு என்ன? வாருங்கள் விரிவாகப் பார்ப்போம். அவதாரச் சிறப்பு. காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள ஒரு பொய்கையில் செந்தாமரை மலரில் அயோனிஜராக அவதரித்தவர்தான் பொய்கை ஆழ்வார். இவர் திருமாலின் கையிலிருக்கும் சங்கின் அம்சம். உலக இன்பங்களை துறந்து எப்போதும் நாராயணனின் புகழையே பாடி வந்தவர். அந்த திருப்புமுனை சம்பவம். ஒருமுறை திருக்கோவிலூரில் பலத்த மழை பெய்தபோது ஒரு சிறிய இடையிழில் பொய்கை ஆழ்வார் ஒதுங்கினார். அங்கே பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் வந்து சேர அந்த இருட்டில் ஒரு நான்காவது நபர் அவர்களை நெருக்கினார். அந்த நபர் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே. அப்போது பொய்கையாழ்வார் பாடியதுதான் புகழ்பெற்ற வையம் தகழியா பாசுரம். முடிவுரை. அன்பே தகழியாக ஆர்வமே நெய்யாக ஏற்றிய அந்த பக்தி விளக்குதான் இன்றும் நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறது. இதுபோன்ற ஆன்மீகத் தகவல்களை தொடர்ந்து பெற நமது தமிழ் குரு ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.